நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார், நாங்கள் பேசுகிற சமூக நீதி அரசியலை நாங்களும் பேசுகிறோம் என்று உரத்து சொல்லுகிறார். என்ன முரண்பாடு இருக்கிறது? அரசியல் நுட்பம், இந்த அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாதவன் தான் திருமாவளவன் குழம்புகிறான் என்கிறான். அவன் குழம்பி போய் நான் குழம்பவில்லை. ஒரு நெருக்கடியில் இருந்தது, ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டு இருந்தது, 2 இடம் தேவைப்பட்டது. இந்த 2 இடம் கொடுத்தால் தாவேகா ஆட்சி அமைத்துவிடும். இந்த 2 இடம் கொடுக்க முடியவில்லை என்றால் அது வேறு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது. என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி வரும்? ஒன்னு அதிமுகவை உடைக்கணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவை அவங்க பெறணும், இல்லை வேண்டாம் என்று உறுதியாக அவர்கள் எடுத்ததால் திமுக கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிற காங்கிரஸ், இடதுசாரிகள், பிசிக, ஐஎம்எல் ஆதரவு வேண்டும் என்று வெளிப்படையாக அவர் கடிதம் எழுதுகிறார். ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது. திருமாவளவன் தரவில்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விடும். இல்லை, ரெடியா நாங்க பாமக உள்ள நாங்க வரலாம், 4 எம்எல்ஏ ரெடியா இருந்தாங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் என்று கொள்கை அடிப்படையிலே தாவேகா நினைத்ததால் அதை அவர்கள் தவிர்த்தார். ஆதரவு நமக்கு தேவையில்லை, மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிற இவர்களின் ஆதரவு நமக்கு தேவை. தேர்தலுக்கு முன்பு திருமாவளவன் விமர்சித்திருந்தாலும் இப்போது மதசார்பின்மையை காப்பதற்காக திருமாவளவன் தேவை. அதுதான் தாவேகா நிலைப்பாடு. தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்களை திருமாவளவன் விமர்சித்திருந்தாலும் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியது திருமாவளவன் பொறுப்பு. கூட்டணியின் ஆதரவு எனக்கு தேவையில்லை. அதிமுக ரெடியா இருந்தது. எடப்பாடி முயற்சி செய்தார். இதெல்லாம் பலருக்கு தெரியாது. கொஞ்சம் இவர்கள் விலகி, அதாவது தேசிய ஜனநாயக முன்னணியோடு போக வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஒரே நாள் அது முடிவாகும். ஒரே நாள் 4ஆம் தேதியே முடிவாகும். ஆனால் ஒரு துணிச்சலான முடிவு, தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவு தேவையில்லை என்ற முடிவு. அந்த இடத்தில் தான் இந்த 2 இடங்களுக்கான முக்கியத்துவம்.